வணக்கம், வெல்கம் டு ரக்கல் யூடியூப் சேனல். நான் உங்கள் அமுதா சுரேஷ் பேசுகிறேன். மியான்மரிலிருந்து சிங்கப்பூருக்கு இப்போ ஒரு பணிப்பெண்ணாக போன ஒரு பெண், அதாவது 21 வயது பெண். அந்த பெண் அந்த அந்த நாட்டில் அங்கே வேலைக்கு போன அந்த வீட்டில் உள்ளவங்க பல தாக்குதலை நிறைவேற்றிருக்காங்க அந்த பெண் மீது. அந்த தாக்குதல்னால அந்த பெண் உயிரை இழந்து ஒரு 2016 நடந்த இந்த சம்பவம் இது அந்த நாட்டையே உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் இந்த கேஸை விசாரணை பண்ண நீதிபதிகளும் இந்த கேஸோடைய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது உறைந்து போயிருக்காங்க. இது யார் அப்படின்னு பார்த்தா பியாங் அப்படின்னு சொல்லக்கூடிய பியாங் நாய் டான் அப்படின்ற ஒரு பெண், 21 வயது பெண். இந்த பெண்ணுக்கு அதாவது இங்கேருந்து வேலைக்கு போனவன் அதாவது அவளுடைய வாழ்க்கை முழுதும் ரொம்ப ஒரு ட்ராஜடியான ஒரு விஷயங்கள் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 4 வயதில் தன்னுடைய பெற்றோரை இழந்த அந்த பெண் அதன் பிறகு அவளுடைய தம்பி தங்கையை பார்த்துக்கிற பொறுப்பில் இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டானது. அதனால் ரொம்ப பெரிய ஒரு வசதியான வீடும் கிடையாது. ஒரு ஏழ்மையின் ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த குடும்பமானது எப்படியோ தத்தி காப்பாற்றி இருக்கா. அங்கே உள்ள தோட்டத்தில் வேலை செஞ்சு காய்கறிகளை விற்று தன்னுடைய தம்பி தங்கையை காப்பாற்றிய போது அந்த பெண் 2013 ஒரு அவளுக்கு ஒரு எப்படியும் ஒரு 21 வயது இருக்கும்போது அவள் ஒரு கன்சீவ் ஆகி ஒரு பையனை பெற்றெடுக்கிறா. இதன் பிறகு அவளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமாகுது. இதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய ஃபேமிலி இதுக்கு மேலே நம்ம அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும், நம்மளும் முன்னேறுவோம் அப்படின்ற கனவுகளோட லட்சியத்தோடு இருந்த அந்த பெண், சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஊர் அது ரொம்ப ஒரு பின்தங்கிய கிராமம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஊரில் இருந்து நிறைய பேர் பல நாடுகளுக்கு வீட்டு வேலைக்காக போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்த்த அந்த பெண் ஒரு ஏஜென்சி மூலமாக நம்மளும் போகலாம் அப்படின்னு அவங்கள போய் அணுகியிருக்கா. அவங்க பார்த்துட்டு உனக்கு 21 வயது தான் ஆகுது, ஸோ இது லீகல் இஷ்யூ ஆகும், குறைந்தது அதாவது 23 வயது தான் சரியான வயது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, சில கரெக்ஷன்ஸ் பண்ணி வயதை கூட்டி அதில் ரிப்போர்ட் எழுதுகிறாங்க. அதன் பிறகு அந்த பெண் காத்திருக்க வேண்டியிருக்கு. இவங்களுக்கான சான்ஸ் எப்போ கிடைக்கும், எப்போ அங்கிருந்து தேவை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது இவங்களுக்கு வேலை கொடுக்கப்படும். ஸோ அந்த நாள் அந்த பெண் காத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு குடும்பம், சிங்கப்பூரிலிருந்து ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி, ஒரு வயதான அம்மா, 2 குழந்தைகள், அப்படி இருக்க ஒரு குடும்பத்துக்கு இந்த பெண் வேலைக்கு போகும்படி ஆகுது. இதை தெரிஞ்சதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நீடிக்கலை. இந்த பயணம் தான் கடைசியான பயணம் அப்படிங்கிறது தெரியாமல் போச்சு. அங்கே போனதுக்கு பிறகு அப்போ தான் தெரியுது, நாம் இங்கே வீட்டுக்குள்ளேயே நம்ம சிறை பிடிக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த பெண்ணை வீட்டுக்குள்ளேயே வச்சு பல இன்னல்களை கொடுக்குறாங்க. அதாவது மணிக்கணக்காக வேலையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் தரையை க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் அந்த பெண்ணை ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மற்ற அதாவது அக்கம் பக்கத்து வீட்டில் அங்கேயும் வேலை செய்கிற ஒரு சில பேர் பார்க்கறத கவனிக்கிறாங்க. என்ன இந்த பெண்ணு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதாவது அதிகம் பேச முடிய விடலனாலும் இந்த பெண்ணுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது அவங்களுக்கு அதாவது மற்ற நேரங்களில் தோட்ட வேலை செய்ய வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜன்னல் துடைக்கிறது, கதவு துடைக்கிறது அப்படிங்கிற வேலையெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இதோட முடியாமல் சரியான சாப்பாடு கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா சரியாகவும் சாப்பாடு கொடுக்கல.
ஒரு நாள் அதாவது அந்த பெண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு ரொட்டி துண்டு தான் குடுக்குறாங்க. கூட தண்ணி. வேற எதுவும் குடுக்கப்படல. அப்படி இருக்கும்போது, இந்த பெண் வந்து ரொம்பவே அதாவது ஒரு 5 மாதத்திலேயே வந்து ரொம்ப நலிவடைந்து போயிடுறா. அ இத வந்து பார்த்த அந்த அந்த மேன் பவர் ஏஜென்சி அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்து அவங்க வந்து அப்பப்போ இந்த மாதிரி வேலை பார்க்க வந்தவங்கள போய் அவங்கள ஒரு செக்கப் ஒன்று பண்ணுவாங்க. அவங்க இருக்கிற சூழல் எப்படி இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க போய் செக் பண்ணுவாங்க. அப்படி செய்யும்போது அவங்களுக்கு வித்தியாசமாக எதுவும் தோணலை. அப்படி இருக்கும்போது பியாங்குக்கு வேலை கொடுத்த அந்த எஜமானி அந்த பெண்ணுடைய பேர் வந்து காயத்ரி முருகானந்தம். அவளுடைய கணவர் பேர் வந்து கெல்வின் செல்வன். இவங்க ஒரு வயதான பெண் இருக்காங்க அந்த வீட்டில். அவங்க பேர் பிரேமா மற்றும் 2 குழந்தைகள். இப்போ இந்த காயத்ரியும் பிரேமாவும் இந்த பெண்ணை வந்து இந்த பெண் பியாங்கை வந்து ரொம்ப நாளடைவில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப அடிக்கிறது, காயப்படுத்துறது, கெடுக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு வழக்கமாயிட்டே இருக்குது. இந்த பெண் வந்து ரொம்ப அதாவது சாப்பிடவும் எதுவும் கொடுக்காம ஒரே ஒரு ரொட்டி துண்டை மட்டும் கொடுக்கப்பட்டு சரியான திடமான எந்த ஆகாரமும் இல்லை, ஒரு பால் கூட கொடுக்கல. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த பெண் வந்து நாளுக்கு நாள் வந்து வலுவிழந்து போயிட்டே இருக்கா. இதை வந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கவனிக்கிறாங்க. ஸோ அவளுக்கு வந்து ஒரு ரொட்டீன் செக்கப் மாதிரி அவங்க அந்த மேன் பவர் ஏஜென்சி வந்து பார்க்கும்போது அவளுடைய உடம்புல நிறைய காயங்கள் இருக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்து இதை கேள்வி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவ வந்து பியாங் வந்து ரொம்ப அடிக்கடி கீழே விழுந்து அவளே ஏற்படுத்திக்கிட்ட காயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அது வந்து நம்பும்படி இல்லை. அது எப்படி ஒருத்தர் தன்னைத்தானே இந்த அளவுக்கு ஒரு காயம் ஏற்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க போகிறாங்க. இந்த பெண் அனுபவிக்கிற டார்ச்சர் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ அதனால என்ன, இந்த பெண்ணுக்கு வந்து தன்னுடைய வீட்டு ஞாபகம் வருது. இவ்வளோ கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு நம்ம குடும்பத்துக்காக, நம்மளுடைய தம்பி தங்கச்சிக்காக, தன்னோட குழந்தைக்காக அப்படின்னு எல்லாத்தையும் வந்து ரொம்ப அமைதியாக தன்னுடைய வலிகளை தாங்கிக்கிட்டு அமைதியாக பல்ல கடிச்சிட்டு இருக்க அந்த பெண் வந்து வீட்டுக்கு பேச வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது தன்னுடைய கஷ்டத்தை எதையும் வந்து அவங்கக்கிட்ட சொல்லலை. இப்படியே நாள் போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் இருக்கும்போது அவங்களுடைய டார்ச்சர் வந்து கொடுமை வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். இவங்களுக்கு தெரியாமல் இவன் வந்து ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணி நான் வந்து கொஞ்ச நாள் நான் வந்து ஊருக்கு வரேன், அந்த கிராமத்துக்கு வந்து உங்களெல்லாம் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இவங்களுக்கு இந்த வீட்டை சேர்ந்தவங்க இதை கேட்டுடுறாங்க. கேட்டதும் அந்த பெண்ணை வந்து வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அடித்து கட்டி போட்டு அந்த வீட்டு ஜன்னலில் கம்பியில் வந்து அவளை கட்டி போட்டுறாங்க. அதாவது கீழே படுக்கிறதுக்கு எதுவும் வெறும் தரையில் படுக்கும்படி செய்கிறாங்க. அந்த பெண்ணை வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் வீட்டுக்குள்ளேயே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் அந்த பெண்ணை வந்து காலையில் ஏதோ வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டா அப்படின்னு இந்த காயத்ரி வந்து அவளை அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடிக்க ஆரம்பித்தோம் அந்த பொண்ணு ரொம்ப அதாவது அழுக கூட தெம்பு இல்லாமல் ரொம்ப நலிந்து போயிட்டா. இது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் காயத்ரியோட கணவரான செல்வனும் வந்து ஒரு சில சமயங்கள் பேட்டாலையும் அடிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இது மறுநாளும் அதே மாதிரி காலையில் 5 மணிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் காலையில் 5 மணிக்கு காயத்ரி அந்த பொண்ணை அடித்து தலையெல்லாம் பிடிச்சி இழுத்து அவளுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இது இப்படி பண்ணதில் அந்த பெண் வந்து நிலை குலைந்து போயிடுறா. இதை பார்த்துட்டு இவ சும்மா நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு 5 மணிக்கு அந்த பொண்ணு அப்படி விழுந்தவ வந்து கண்ணு முழிக்கவே இல்லை. அதன் பிறகு 7 மணிக்கு இவளுடைய கணவரான செல்வன், அவர் வந்து ஒரு போலீஸ் வேலையில் இருக்கார். அந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது இந்த பெண் வந்து அப்பவும் தூக்கத்தில் இருக்கிறதா அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க.
சரின்னு அந்த பொண்ணை எழுப்பி பார்க்குறாங்க. சரி என்ன எழுப்பி பார்த்தோன்னா, அப்போ வந்து அவளுக்கு வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. உடனே என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் இருக்க ஒரு நர்சிங் ஹோம் கால் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அவங்கள கூப்பிடுறாங்க. சரி அப்படின்னு டாக்டர் வந்து கிளம்பி வராங்க. அந்த சமயத்தில் இந்த பெண்ணுக்கு கட்டப்பட்டிருக்க அந்த விலங்கு எல்லாத்தையும் அவிழ்த்து விட்டு நல்ல ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நார்மலாக அவங்க விட்டுடுறாங்க. வந்து பார்த்ததில் இந்த பெண் வந்து பார்க்கும்போது ஒரு எலும்பு கூட மட்டும்தான் இருக்கிறது தெரியுது. வந்து இறந்து போனது தெரியுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல, நல்லதாக நடமாடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து அந்த டாக்டர் வந்து உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த பெண்ணை தூக்கிட்டு போகவும் வந்து அப்போ தான் தெரிய வருது, இந்த பெண் வந்து கிட்டத்தட்ட 36% அவளுடைய உடல் எடை வந்து குறைந்திருக்கு. வெறும் 24 கிலோ தான் அந்த பெண் இருக்கிறது தெரிய வருது. சாப்பாடும் கொடுக்காம, எந்த ஒரு ஆகாரமும் கொடுக்காம இந்த பெண்ணை வந்து பட்டினி போட்டு இந்த அளவுக்கு வேலை வாங்கி, அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பம் வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு கிக் பேக் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணும் சரி, அந்த வீட்டு பெரிய மனுஷியும் சரி, அந்த பெண்ணோட கணவரும் சரி, எல்லாருக்கும் அவங்க தோணும் போதெல்லாம் இந்த பெண்ணை வந்து அடி உத கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. இது எதுவுமே வெளியில் சொல்ல முடியாமல் தன்னுடைய அதாவது பலவீனத்தை வந்து ஒன்றும் தெரியாத ஒரு புது ஒரு நாடு, இங்கே வந்து நம்ம என்ன செய்ய முடியும், யாரும் எதுவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது குடும்பத்துக்காக வந்து அந்த பெண் வந்து உயிர் பிரிஞ்சது பார்த்ததும் மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு கோவம். அங்குள்ள மக்கள் எல்லாரும் வந்து ரொம்ப ஆர்வமோட இந்த இந்த கேஸை வந்து கவனிக்கிறாங்க. இந்த சமயத்தில் இவருக்கு செல்வனுக்கு அவருடைய வேலையிலேருந்து அவர் சஸ்பெண்ட் ஆகுறாரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அடுத்த நாளே அவங்களுக்கு வந்து இந்த காயத்ரியையும் பிரேமாவையும் ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி அவங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி சார்ஜ் வந்து இந்த குற்றத்தை பண்ணவங்களுக்கு மரண தண்டனை தான் கொடுப்பாங்க. இது அதாவது அவங்களுடைய ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டிகிரி கிடைக்கிறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க பண்ணதுக்கான ஆதாரங்கள் எதுவும் இருக்கான்னு பார்த்தா அது வரைக்கும் எதுவும் இல்லை. அந்த பெண் வந்து வாய் திறந்து சொல்லாமல் எந்த ஆதாரமும் கொடுக்க முடியும்? அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணோட உடம்புல 37 காயங்கள் இருக்கிறத பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 41 தழும்புகளும், அதாவது புதிதாக உள்ள தழும்புகள், ரீசெண்ட் டேஸில் ஆன தழும்புகள் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு காயங்களை பண்ணவங்க இவங்கக்கிட்ட என்ன பதில் வந்து கிடைக்க முடியும்? இது ஒன்றே ப்ரூஃபு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் வந்து ஒரு சிசிடிவி வந்து பொருத்தப்பட்டிருந்தது. இந்த சமயத்தில் இந்த விசாரணை நடக்கும்போது இவங்களுடைய இந்த காயத்ரியோட கணவர் செல்வன் வந்து அந்த சிசிடிவி கேமராவை வந்து அவிழ்த்திருக்காரு. அவிழ்த்து அதை வந்து ஒழிச்சு வச்சிருக்காரு. ஸோ இது வந்து போலீஸினோட என்கொயரியில் இதெல்லாம் வந்து வெளியே வந்த உண்மைகள். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து எரேஸ் பண்ணுறதுக்கும் அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்து இவருக்கும் ஒரு சில சார்ஜஸ் எல்லாம் போடுறாங்க. கிட்டத்தட்ட காயத்ரிக்கு வந்து 141 சார்ஜஸ் இவங்க மேலே போட்டிருக்கிறது சொல்லப்படுது. அவங்களுடைய அந்த அது பிரேமா அவங்களுக்கு வந்து ஒரு 50 சார்ஜஸ் அவங்க மேலே. இது எல்லாம் ஒரு சிலது அவங்க வந்து ஒத்துக்கிட்டாலும் ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து அதை வந்து குற்றம் செய்ததாக அவங்க வந்து சொல்லவில்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அந்த கணவரான செல்வன் மீதும் ஒரு சில சார்ஜஸ், ஒரு 5 சார்ஜஸ் தான் கொடுக்கப்பட்டார். அதுவே அவருக்கு வந்து ஒரு 20 ஆண்டு காலம் அவருக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காயத்ரிக்கு 36 வருடமும், இவங்க பிரேமாவுக்கு ஒரு 17 வருடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா காயத்ரிக்கு ஒரு சில இஷ்யூஸ்னா மென்டல் இஷ்யூஸ் அவங்களுக்கு இருக்குது. ஓசிடி ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் சம் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து
க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். அது அவங்களுடைய 2 குழந்தைகள் 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சில இஷ்யூஸ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் காரணத்தினால அவங்க வந்து இப்படி நடந்துக்கிறாங்க. அப்படின்றதுனால அவங்களுடைய அந்த ஒரு உடல் பிரச்சனைகளை ஒரு விஷயமா வைத்து அவங்களுக்கு அந்த மரண தண்டனையிலிருந்து அது வந்து குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பெண் வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய உயிரை வந்து தியாகம் பண்ணி இப்படி ஒரு ஒரு கரேஜியஸான அந்த பெண்ணுக்காக எல்லாருமே வந்து தலைவணங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எம்பசி வந்து சிங்கப்பூரில் உள்ள அந்த மியான்மர் எம்பசி ஒரு சில தொகை வந்து அவங்க குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுடைய மக்கள் சிங்கப்பூர் மக்களும் என்ன செய்கிறாங்க, மக்கள் எல்லாம் திரட்டி ஒரு ரேலி அமைத்து நிறைய ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு $2,00,000 அந்த குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எம்பசி வந்து அந்த பியாங்கோடைய மகனுடைய படிப்பு செலவு வந்து அவங்க பார்த்துக்கிறதா அவங்க சொன்னாங்க. இறுதியாக பியாங் வந்து அவருடைய கிராமமான மியான்மரில் அவருடைய அம்மா அப்பாவோட கல்லறை பக்கத்துலேயே அந்த பெண்ணோட கல்லறையும் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த பெண்ணை நினச்சி அந்த மக்கள் அனைவரும் ரொம்ப அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறத இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைகிறது நினச்சாவே இந்த பெண்ணை வந்து நினைக்காம இருக்க முடியாது. அவங்க நாட்டுக்கு வந்து இந்த பெண் இப்படி இறந்தது வந்து எல்லாருக்கும் சிங்கப்பூரை சேர்ந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மியான்மர் நாட்டு மக்களுக்கும் இது ரொம்ப பெரிய வேதனையை கொடுத்துச்சு. இப்படி சின்ன வயசில் இந்த பெண் வந்து இந்த அளவுக்கு கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காளே அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கவலையும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.